So welcome to the video tutorial. So இந்த video tutorial நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா control structures பார்க்கலாம். Core Python control structures பார்க்குறோம். So last ரெண்டு வீடியோல வந்து நம்ம variables and operators பார்த்திருந்தோம். So I am Nithya Devi, technical trainer from Jai Shriram Engineering College. So first introduction பார்க்கலாம். So ஒரு ப்ரோக்ராம்னா வந்து set of statements இருக்கும். அந்த statements வந்து line by line வந்து execute ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு condition base பண்ணி அந்த சீக்வன்ஸாக லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற செக்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷனோட ஃப்ளோவை நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுதான் வந்து அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். அதே இது வந்து கண்டிஷன் செக் பண்ணி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திரும்பி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அதுதான் வந்து ஐட்ரேஷன் அல்லது லூப்பிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கோடிங்கில் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நீங்கள் இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும் கண்ட்ரோல். ஓகேங்களா? உங்களோட எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து அனதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் உங்களோட எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம அதுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், அதுக்கப்புறம் ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். இந்த 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இந்த வீடியோ செக்ஷனில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா பைத்தானில் வந்து உங்களுக்கு 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஒரு பேஸ்டான ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களோட ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்கை அச்சீவ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து இதனோட இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த செட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இஃப் இருக்குது இது கீழே வர்றதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் சேம் இன்டென்டேஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? நார்மலாக 4 ஸ்பேஸ் இன்டென்டேஷன் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் கண்டிஷனோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். இன்புட் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரிங்காகவும் கேரக்டராகவும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் பைத்தான்னு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இன்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். யூசர் வந்து என்ன வேல்யூவை என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இன்புட் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது என்டர் யுவர் ஏஜ். ஓகேங்களா? ஸோ அந்த ஏஜை வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ அவங்களும் யூசருக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அடுத்தது இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்குற யூசரோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படி இருந்துச்சுன்னா கோலன் கொடுத்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷன் 4 ஸ்பேஸ் இன்டென்டேஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே வர்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இன்புட்டு. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கன்சோலில் வந்து இந்த இது வரும், என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிற இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். யூசர் வந்து 34ன்னு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும் இல்லைங்களா? 34 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ங்கிற
கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுவே இஃப் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத இன்புட் கொடுத்தீங்கன்னா எந்த அவுட்புட்டுமே டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு அந்த ஆங்குலர் சைன் சிம்பிள் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கன்சோலில். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து அடுத்த இது பார்க்குறோம். எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இது பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கண்டிஷன் இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது இல்லைங்களா? அடுத்து எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத நம்ம எல்ஸ் பிளாக்கில் கொடுத்துடலாம். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் வந்து சின்டாக்ஸு. இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டயக்ராமை பாருங்கள். ஸோ இது வந்து என்ட்ரி, இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். இதுதான் இஃப் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆடா ஈவனா அப்படிங்கிற ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணால் அது வெதர் அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லது ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்டீஜர் ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். அது ஏல. இப்போ வந்து ஏ மாடுலஸ் 2 = 0. மாடுலஸ்னால் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணி ஏதாவது ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பராக இருக்கும். அப்படி 2ஆல் டிவைட் மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா மாடுலஸில் ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் வந்து 0. 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பரு. சரிங்களா? இப்போ ஏ மாடுலஸ் 2 = 0. இப்போ வந்து நம்ம ஒரு இன்புட் 56 அப்படிங்கிற ஈவன் நம்பர் கொடுக்குறோம். ஈவன் நம்பர் டிவைட் பை 2 அப்படி = 0வான்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர் ஈவன் நம்பர்னால் ரிமைண்டர் வந்து 0 வரும். அந்தப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஏ அந்த வேல்யூ 56 இஸ் அ ஈவன் நம்பர் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுவே வந்து ஒரு ஆட் நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா தெரியும் 67 கொடுக்குறோம். இது வந்து ஆட் நம்பர். இப்போ இந்த ஆட் நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மாடுலஸ் ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 1 வரும். அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸோ ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து ஆல்டர்னேட் மெத்தட் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் அந்த கண்டிஷன் இருக்குது. எல்ஸ்னால் உங்களுக்கு வேரியபிள் 2 வரும். ஓகேங்களா? இதை வந்து சிங்கிள் லைனில் நீங்கள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு சிங்கிள் லைனில் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஈவனை வந்து நம்ம சிங்கிள் லைனில் கூட இந்த மாதிரி இஃப் எல்ஸ் அந்த மாதிரி 2 லைனில் யூஸ் பண்ணாமல் சிங்கிள் லைனில் இப்படி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து ஈவன் அப்படின்னா ஈவன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் பாஸ் ஆகணும். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது இல்லைன்னா ஆடுன்னு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்டர் அ நம்பர் அப்படின்னா 3 கொடுக்குறோம். எப்போ ஈவன்னு பிரிண்ட் ஆகும்னா இஃப் அந்த 3 மாடுலஸ் 2 வந்து = 0வாக இருந்தால் ஈவன் பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஆட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து 3 கொடுத்துருக்கோம். 3 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அதனால் எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஆடுன்னு சொல்லிட்டு. இதே வந்து 22 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த சைடு இருக்கிற ஈவன்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஆல்டர்னேட் மெத்தட் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் சிங்கிள் லைன்லேயும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வேல வந்து என்ன இருக்குன்னா இஃப் கண்டிஷன் இருக்கும், எலிஃப் கண்டிஷன், லாஸ்ட்டில் வந்து எல்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இது என்னென்னா இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எலிஃப்க்கு வரும். சரிங்களா? எலிஃப்க்கு வந்துட்டு இந்த செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான்
எகெயின் செகண்ட் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக நம்ம எலிஃப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். அல்லது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு எலிஃப் பார்ட்டில் இருக்கிற கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஃபோட பாடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு டோட்டலாக ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரேடு ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட் கேல்குலேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ யூசர்கிட்டேருந்து 2 சப்ஜெக்டோட மார்க் வாங்குகிறோம். M1 மார்க் 1 மார்க் 2. ஓகேங்களா? M1 M2ங்கிற மார்க் வாங்குகிறோம். ஸோ இதிலேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது எல்எஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் அபோவ் ஆவரேஜ் வந்துச்சுன்னா என்னென்னு பிரிண்ட் பண்ணலான்னா அவங்க வந்து கிரேட் ஏ பிலாங்ஸ் டு கிரேட் ஏ. அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் வந்து கிரேடு வந்து பி வரணும் அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80 இருக்கணும். சரிங்களா? அதை வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். செகண்ட் எலிஃபில் வந்து 70 to 80 இருந்தால் பி கிரேடு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த எலிஃபில் வந்து 60 to 70க்குள்ளே மார்க் இருந்துச்சுன்னா அவங்க சி கிரேடு. அதே அடுத்த எல்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 50 to 60க்குள்ளே அவங்க ஆவரேஜ் வந்துச்சுன்னா அவங்க டி கிரேடு. இந்த எந்த 50 to 80 இல்லை அதுக்கும் பிலோவாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இ கிரேடு. ஓகேங்களா? இப்போ இந்த இது பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மார்க்கு 34, செகண்ட் சப்ஜெக்டில் வந்து 78 வாங்கியிருக்காங்க. இப்போ இதிலோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் 50 வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கிரேடடி இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், இந்த எல்எஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், இந்த எல்எஃப் ஃபெயில் ஆகிடும், இந்த எல்எஃப்பும் ஃபெயில் ஆகிடும். ஓகே? அதனால் வந்து உங்களுக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு கிரேட் ஈங்கிறது வந்து 50 to 60க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ 50 to 60க்குள்ளே வரங்காட்டி உங்களுக்கு வந்து கிரேடு டி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இஃப் ஃபெயில் ஆகிடும், செகண்ட் எலிஃப் ஃபெயில் ஆகிடும், தேர்ட் எலிஃப் ஃபெயில் ஆகிடும், ஃபோர்த் எலிஃப் வந்து 50 to 60க்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு வந்து கிரேடு டி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே? ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிங் அண்ட் பிரான்ச்சிங் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தது எப்படி பார்க்கலாம். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத பார்த்தோம். இது வந்து ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்கில் வந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ டைம் வந்து ஐட்ரேட் ஆகணும், அதாவது திருப்பி ரன் ஆகிட்டே இருக்கணும், எவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் ஆகணுங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து ஒன்றா இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ எகெயின் வந்து உங்களுக்கு அந்த கண்டிஷன் செக் பண்ணும். டில் இந்த கண்டிஷன் எவ்வளோ டைம் செக் பண்ணி உங்களுக்கு ட்ரூ வேல்யூ வருதோ அவ்வளோ டைம் இந்த ஐட்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கண்டிஷனில் வந்து ஃபெயில் ஆகும்போது எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்படியே பின்னாடி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் உங்களோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே? ஸோ இந்த லூப்பிங் அண்ட் ஐட்ரேஷனை வந்து 2 டைப்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து யூஸிங் வைல் லூப், அனதர் வந்து யூஸிங் ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைல் லூப் பார்த்துடலாம். வைல் லூப்பில் அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத உங்களோட ஐட்ரேஷன், அதாவது மல்டிபிள் டைம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்க்குறோம். வைலில் இங்கே கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் வந்து
இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எகெயின் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். எகெயின் இது ட்ரூ ஆச்சுன்னா எகெயின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அந்தப்போ உங்களுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுதான் இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். எகெயின் இந்த கண்டிஷனல் கோடு ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும். எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வைல் லூப் எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகுது, அதாவது மல்டிபிள் டைம்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வைல் லூப்புக்கு கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வருமோ அதெல்லாம் வந்து சேம் இன்டென்டேஷனில் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐ வந்து 10ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த வைல் லூப்புக்குள்ளே செக்கிங்க்கு வர்றோம். செக்கிங் வரும்போது 10 ஐ வேல்யூ வந்து 10 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15. கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனோடனே உள்ளே வர்றோம். உள்ளே வந்துட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஐ வேல்யூ இப்போ வந்து 10 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த அடுத்த வேல்யூ ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறோம். சரிங்களா? ஸோ எண்ட் ஈக்குவல் டு ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறோம். டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐ வேல்யூ வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ ஐ வேல்யூ வந்து 11 இருக்கும். சரிங்களா? திருப்பியும் ஒயில் லூப்புக்கு போகிறோம். திருப்பியும் எகெயின் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ ஐ வேல்யூ வந்து 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 செக் பண்ணுறோம். எகெயின் வந்து ட்ரூ ஆகுது. உள்ளே வர்றோம். ஐ வேல்யூ 11ங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுறோம். திருப்பி ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 15 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? 12 13 14 பிரிண்ட் ஆயிரும். 5th டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வேல்யூ 15ங்கிறது வரும். உள்ளே போவோம். 15 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ இந்த டைம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. 15 பிரிண்ட் பண்ணுறோம். எண்டு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போ வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ வேல்யூ வந்து 16 ஆயிரும். ஸோ 16 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து எல்ஸ் பார்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து 10 11 12 13 15 எக்ஸிக்யூட் ஆயிடுது. 15 எக்ஸிக்யூட் ஆகிட்டு 16 இங்கே இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் 16 ஆகுது. 16 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 போடுறோம். ஸோ இந்தப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தது. எல்ஸ் பார்ட்டில் வந்து ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஐ வேல்யூ வந்து இப்போது 16. ஸோ வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிட், அப்போது வேல்யூ ஆஃப் ஐ வந்து 16. அது வந்து உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வைல் லூப் பார்த்தாச்சு. இப்போ ஃபார் லூப் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் வந்து இதுதான் கம்ஃபர்டபுள் லூப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ட்ரி செக்கிங் லூப் தான். இதுவும் வந்து அந்த ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைல் லூப் விட கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் கொடுக்குறோம். அந்த கவுண்டர் வேரியபிள் கொடுத்துட்றோம். அது வந்து என்ன சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கவுண்டர் வேரியபிள் கொடுத்துட்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அரல்ஸ் வந்து எகெயின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கவுண்டர் வேரியபிளில் நம்ம இங்கே மேனிப்புலேஷன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஒன்றா அந்த ஐ வேல்யூ வைல் லூப்பில் ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். எகெயின் அண்ட் எகெயின் இந்த ஃபார் லூப் வந்து செக் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் ட்ரூ ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போது எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ண வர இனிஷியல் வேல்யூ இருக்கும், என் பண்ணுற வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ இனிஷியல் வேல்யூ இருக்கும், ஃபைனல் வேல்யூலேருந்து -1 பை டிஃபால்ட்டாக -1 கொடுத்தா அதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அதோட உங்களுக்கு அந்த ரேஞ்சு வந்து ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? அது பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்ச் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்குது, ஸ்டாப் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரிமெண்டிங் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப்புங்கிறது ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இன்க்ரிமெண்டிங் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் ரேஞ்ச் பார்க்குறோம்.
ரேஞ்ச் வந்து இனிஷியல் வேல்யூ 1 கொடுக்குறோம், எண்ட் வேல்யூ 30 அப்படின்னா ஸ்டாப் -1 வரைக்கும், அதாவது 29 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பை இன்க்ரிமெண்டிங் த வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து ரேஞ்ச் வந்து 1 2 3 till 29 வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ 2 கொடுக்குறோம், எண்ட் வேல்யூ 30 கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பை இன்க்ரிமெண்ட் வந்து 2 கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 28 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா எகெயின் 28க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் 2 கொடுத்தீங்கன்னா 30 ஆகிடும். ஸோ அதனால் வந்து 28ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து டிக்ரிமெண்ட் இதுக்கும் நம்ம இருக்குது. இன்க்ரிமெண்ட்டுக்கு பார்த்தோம், இங்கே வந்து டிக்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியல் வேல்யூ 30 அண்ட் த ஃபைனல் வேல்யூ till 3 வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட வேல்யூ வந்து -3. ஓகேங்களா? ஸோ 30 ஃபஸ்ட்டு 30ல் பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்தது -3 கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து 27 பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பட் 3 பிரிண்ட் ஆகக்கூடாதுங்காட்டி 6 வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். எகெயின் -3 கொடுத்தோன்னா உங்களுக்கு 3 வரும். 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகாது. 30 - 1 அதாவது 3 இருக்குது அப்படின்னா 3 + 1 4 வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். பட் நீங்கள் வந்து 3 ஆகிடும், அதனால் வந்து உங்களுக்கு 6 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இந்த இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இது வந்து ஆப்ஷனல் வேல்யூ இங்கேயே கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் வேல்யூ. நீங்கள் ரேஞ்ச் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா till 0 to இந்த வந்து ஸ்டாப் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. till 20 - 1 தட் இஸ் 19 வரைக்கும் கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிள். ஸோ இது வந்து ஃபார் லூப் செக் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ரீச் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ரீச் ஆயிடுச்சு, அந்த லாஸ்ட் ஐட்டம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச், அதாவது ஐ வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கணும், இனிஷியல் வேல்யூ 2 இருக்கணும், எண்டிங் வேல்யூ 10 இருக்கணும், இன்க்ரிமெண்ட் பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 2 ஐ வேல்யூ வந்து 2 பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐ வேல்யூ வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ இப்போ வந்து 4 ஆகும். ஸோ ஃபார் ஐ வேல்யூ 4 வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 10 பார்ப்போம். ஓகேங்களா? 4 வந்து 2 to 10 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும், 4ங்கிறது பிரிண்ட் ஆகும். எகெயின் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 6 வரும். 6 இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 9 வரைக்கும் எடுத்துக்கும் இல்லைங்களா? 2 to 9 பார்ப்போம். ஓகே, 2 to 9 இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த ஐ வேல்யூ வந்து 6 வந்து பிரிண்ட் ஆகும். எகெயின் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருவோம். எகெயின் வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து 8 வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 9. ஸோ உங்களுக்கு ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். எகெயின் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 10 வரும். 10 இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 10. நோ இல்லைங்க, 2 to 9. ஓகேங்களா? ஸோ அது இல்லை அப்படின்னோடனே உங்களுக்கு இந்த லூப் எண்ட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த லூப், அதாவது எல்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்டீஜர் வச்சு பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம். ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து கேரக்டர் பை கேரக்டர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எண்டு கேரக்டர் வந்து அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் சி பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஓ பிரிண்ட் ஆகும், எம் பிரிண்ட் ஆகும், till ஆர் வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த லைன் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த லைன் வந்தோடனையும் வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு எல்ஸ் லூப் வந்து எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த லூப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணுறது, அதாவது வயல்குள்ளே ஃபார் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் கேன் பிளேஸ் அ while loop within another while loop. ஒரு while loopக்குள்ளே நம்ம இன்னொரு while loop வைக்கலாம். அது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வைக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு while loop வைக்கலாம், அல்லது ஒரு while loopக்குள்ளே ஒரு ஃபார் லூப் வைக்கலாம். லூப்புக்குள்ளே லூப் யூஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா
1 வந்து ஒரு டைம் பிரிண்ட் ஒரு இது இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், செகண்ட் ரோவில் 2 வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், தேர்ட் ரோவில் 3 வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், ஃபோர்த் ரோவில் 4 வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், ஃபிஃப்த் ரோவில் 5 வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ரோவாக இருக்கும்போது இந்த ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். செகண்ட் ரோ செகண்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன்னா நீங்கள் 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அதே ரோ 3ஆக இருக்கும்போது பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் வித் இன்க்ரிமெண்டட் வேல்யூ. சரிங்களா? அதனால வந்து நம்ம என்னென்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஐ வேல்யூ வந்து 1 கொடுத்துட்றோம். அதாவது நீங்கள் 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் டில் i less than or equal to 6. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1 to 6 அப்படின்னா 5 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து while loop இப்போ i வேல்யூ வந்து 1 less than or equal to 6 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இன்டென்டேஷன் பார்த்துக்கோங்க. while லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்பேஸ் இன்டென்டேஷன் கொடுத்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப் ரைட் பண்ணுறோம். அதை விட இந்த ஃபாருக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். அதனால உள்ள ஒரு இன்டென்டேஷன் கொடுக்குறோம். இந்த ஃபார் லூப் முடிஞ்சும் போது தான் இந்த while லூப்போட அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால் வந்து அது வந்து while லூப்புக்கு சேர்ந்தது. ஸோ அதனால் வந்து எகெயின் வந்து while லூப்போட இன்டென்டேஷனில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபார் லூப் வந்து இது ஒரு லைன் தான், while லூப் வந்து இந்த லைனும் இந்த லைனும் 3 லைனும். சரிங்களா? இப்போ பாருங்கள் i வந்து 1 less than or equal to 6. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார் ஜேங்கிற ஒரு வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜே வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 1லேருந்து i வேல்யூ என்ன 1 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? 1 to 1 தான். ஸோ அதனால் வந்து i வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 1ல் இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ 1. ஸோ அதனால் வந்து i வந்து 1ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துரும். எகெயின் வந்து திருப்பி போகும். ஜே வேல்யூ மட்டும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லைங்களா? ஜே வேல்யூ வந்து இப்போ 2 இருக்கும். 2 இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 1 பார்க்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பிரிண்ட் வந்து இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. அதாவது வந்து ஜேவோட இனிஷியல் வேல்யூ வந்து பை டிஃபால்ட் 1 இருக்கும். ஸோ 1 இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1,1 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டைம் வந்து பிரிண்ட் ஆகிடும். எகெயின் ரெண்டாவது டைம் இந்த இது பிரிண்ட் ஆகி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஜே வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வேல்யூ இன்க்ரிமெண்ட் வந்து 2 இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1,1 அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் end equal to /n. அடுத்தது நியூ லைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் i வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். சரிங்களா? 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ while loop போகும். 2 வந்து less than or equal to 6. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து i வேல்யூ 2, j வேல்யூ 1 தான் இருக்கும். ஃபார் 1 இந்த ரேஞ்ச் ஆஃப் 1, i வேல்யூ வந்து 2, 1,2 இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது உங்களுக்கு வந்து ஜே வேல்யூ வந்து 1 ஃபஸ்ட் டைம் வந்து 1 பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் வந்து 1,2 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த i வேல்யூ வந்து இந்த நாட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஜே வேல்யூ வந்து 3 ஆயிரும். 3 இஸ் நாட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1,2. ஸோ அதனால் வந்து எக்ஸிட் ஆகிடும், வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். டில் வந்து உங்களுக்கு எப்படின்னா 5 வேல்யூ இங்கே 5 வந்துடும், i வேல்யூ 5 வந்துடும். அடுத்து 6th டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் வந்து 7th டைம் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஐட்ரேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங், அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான்னு சொல்லியிருக்கோம். அதாவது இப்போது ஃபார் லூப் ஆகட்டும், while லூப் ஆகட்டும், அல்லது கண்டிஷன்ஸ் ஆகட்டும், இஃப் கண்டிஷன், எல்இஃப் கண்டிஷன், இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே அந்த சீக்வன்சியல் எக்ஸிக்யூஷன் வந்து இடையில பிரேக் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து நீங்கள் தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து 3 டைப்ஸ் இருக்குது, பிரேக்கு, கண்டினியூ அண்டு பாஸ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம்.
ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, உள்ளே வரோம், ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பட் இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஹோல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த பர்டிகுலர் ஃபார் லூப்போ வைல் லூப்பையோ விட்டு எக்ஸிக்யூட் வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ பிரேக் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், ஒரு வைல் லூப் இருக்குது, வைல் லூப்போ ஃபார் லூப்போ இருக்குது, அது கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அந்தப்போ வந்து ஒரு கண்டிஷன் செக் வைக்கிறோம், இஃப் கண்டிஷன் செக் வைக்கிறோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம பிரேக் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் ஹோல் லூப் விட்டும் அந்த கண்ட்ரோல் வெளியே வந்துட்டு உங்களுக்கு அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் தவிர ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், உள்ளே வர்றோம், பிரேக்கான கண்டிஷன் செக் பண்ணுறோம், அந்த பிரேக்கான கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த லூப் விட்டு ஹோல் லூப் விட்டே வெளியே வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபார் லூப்குள்ளே யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்குள்ளே ஒரு கண்டிஷன் செக் இருக்குது, அந்த கண்டிஷன் செக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த ஹோல் ஃபார் லூப் விட்டே அது வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் ஒயில் லூப்லேயும் ஒயில் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை வந்து நம்ம செக் பண்ணுறோம், சரி அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்தப்போ ஒரு கண்டிஷன் செக் இருக்குது, அந்த கண்டிஷன் செக் ட்ரூ ஆனால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹோல் இந்த ஒயில் லூப் விட்டே வெளியே வந்துடும், எல்ஸ் பார்ட்டியும் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து வேர்ட் பை வேர்டு வந்து நம்ம ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு உள்ள கண்டிஷன் செக் இருக்கிறோம். இப்போ வேர்டில் வந்து =E அப்படிங்கிற லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிடணும்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகலை அப்படின்னா நம்ம எகெயின் வந்து நம்ம ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜே வரும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது, அதனால் உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி யூ வரும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகாது. எப்போது இந்த இடத்துல இ வருது இல்லைங்களா, இ வரும்போது வேர்டு இ வந்து =E பார்க்கும், பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனால் ஹோல் இந்த ஃபார் லூப்பு இந்த எல்ஸ் பார்ட்டையும் எக்ஸிட் பண்ணி ஜம்ப் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து அவுட் ஆஃப் திஸ் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் விட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, கண்டினியூனா அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மட்டும் அது ரிமைனிங் பார்ட் வந்து அந்த பர்டிகுலர் லூப்புக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து உங்களோட லூப் வந்து கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதே தான் பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கொடுத்துருக்கோம். இப்போ ஈயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகிட்டு எகெயின் வந்து உங்களோட ஃபார் லூப்புக்கே போயிடும். ஓகேங்களா, அதுதான் கண்டினியூ. பிரேக்காக இருந்தால் ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும், கண்டினியூவாக இருந்தால் எகெயின் உங்களோட ஃபார் லூப்புக்கே போயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ என்ன ஆகும்னா இ ஸ்டேட்மெண்ட் அது மட்டும் பிரிண்ட் ஆகாது, ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கண்டினியூவோட எக்ஸாம்பிள். அடுத்தது பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா இன்டர்பிரிட்டர் வந்து அதை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா, பாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதுவுமே பண்ணாது, நத்திங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் பாஸோட மீனிங். ஓகேங்களா, அது எந்த ஆப்ரேஷனுமே அங்கே கேரி அவுட் ஆகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க, அது வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா பாஸ் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா non-zero value is accepted அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே இன்புட் வந்து 3 கொடுக்குறோம், 3ல் வந்து இப்போ 3 = 0வா இல்லை, அப்போ எல்ஸ் பார்ட் வந்து non-zero values acceptedனு வரும். ஒருவேளை நம்ம 0 என்டர் பண்ணால் பாஸ் உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஜஸ்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட் இஃப்க்கு அப்புறம் என்ன வருமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.